ஹாய் எம்வி ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2024 அதுவும் கடைசியில ரிலீஸ் ஆன பனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான மலையாள படம் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு மலையாள படங்கள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். மலையாள ஆக்டர்கள்லயே ஜோஜோ ஜார்ஜ்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மனுஷன் நடிச்ச ஒரு வெறித்தனமான படத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு கேங்ஸ்டரா இருப்பாரு. இப்போ பெருசா பஞ்சாயத்துக்கெல்லாம் அவருடைய வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ரெண்டு பொடி பசங்க சம்பவம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நம்ம ஹீரோவுடைய மனைவியவே சம்பவம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்றதுதான் கதை. பெருசா ஒன்லைன்லாம் சொல்லாம டைரக்டா படத்துக்குள்ள போயிடலாம். கட்டாயமா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சே தீரும் அண்ட் பரபரப்பா இருக்கும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு இந்த படத்தை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க மக்களே. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ரெண்டு பசங்களை காமிக்கிறாங்க. இவங்க மெக்கானிக் ஷெட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல. இன்னைக்கு வந்துட்டு நாங்க லீவு, எந்த வேலையும் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. இன்னைக்கு நிறைய வியாபாரம் இருக்குடா, கண்டிப்பா நிறைய வண்டி வரும், அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பா முடியாது, நீங்க கொடுக்குற 20,000 ஓவாக்கு கடையில கக்கூஸ் கழுவுறதுல இருந்து உங்களை கழுவி விடுற வரைக்கும் எல்லா வேலையும் பார்க்கணுமா, நாங்க ஒரு 5 நாள் லீவு, இந்த பக்கமே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறானுங்க. அடுத்து ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு டீ கடையில நின்னுட்டு தன்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பாக்குறா. அந்த பையன் காலையே எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ்ல கத்திக்கிட்டே இருக்கும் போது இப்ப அப்படியே ஒரு நபரை காமிக்கிறாங்க. இவருடைய லேண்டு சிட்டிக்கு நடுவுல முக்கியமான இடத்துல இருக்கு போல. அந்த லேண்டை சேல் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஜோஷ் அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் அந்த லேண்டை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா கொஞ்சம் கம்மியான ரேட்டு கேக்குறான். அந்த ரேட்டுக்கெல்லாம் கொடுக்கவே முடியாது, நான் யாருக்கு வேணா விற்பேன், ஆனா ஜோஷுக்கு மட்டும் அந்த லேண்டை விற்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு போன் பேசிக்கிட்டே போயிட்டு நம்ம ஹீரோவுடைய மச்சான பார்த்து இந்த லேண்ட் மேட்டரை பத்தி கிரி கிட்ட பேசணும்னு சொன்னேன், கிரி ஃப்ரீயா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இன்னைக்கு தான் வரான், நான் பேசி பாக்குறேன், பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய மச்சான் சொல்றாரு. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க போல. என்னமா எப்படியோ இந்த ஊருக்கு போஸ்டிங் வாங்கிட்டு வந்துட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது அங்க கமிஷனர் வராரு. நீங்க எப்படிமா இந்த ஊருக்கு போஸ்டிங் வாங்குனீங்க, எப்படியோ பேசி வாங்கிட்டீங்க போல அப்படின்னு சொல்லும் போது, இல்ல சார் நானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல, மேபி பிரிஃபரன்ஸ்ல திருச்சூர் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருந்தேன், அவங்களா பார்த்துட்டு இங்க அமுச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, உங்க ஃபேமிலியை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவுடைய கசின் மக்களே. இப்போ கமிஷனர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திருச்சூர்ல இந்த ரவுடிகளுடைய அட்டகாசம் ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டே போகுது, அந்த எல்லா விஷயத்தையும் நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அந்த ரவுடி கும்பல் வேற யாரும் கிடையாது, இப்ப காமிச்சாங்க பாத்தீங்களா ஒரு இன்ஸ்பெக்டர் லேடி, அவங்க ஃபேமிலி தான். அடுத்து லேண்ட் விஷயமா ஒருத்தர் பேசினாரு பாத்தீங்களா, அவரு நடந்து போயிட்டே இருக்கும் போது இந்த ரெண்டு பசங்கள்ல ஒரு பையன், இந்த பையனுடைய பேரு டானு. இந்த பையன் அவர் அப்படியே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஆகாத ஏடிஎம் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு, நீங்க எதுக்காக ஜோஷ் நைட்லாம் மோதிட்டு இருக்கீங்க, அவர் கேட்டா அந்த லேண்டை சேல் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ யாரா முதல்ல, ஜோஷ் என்ன பண்ணுவான், ஜோஸுக்கு அந்த லேண்ட் விக்கல அப்படின்னா என்ன கொலை பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமான்னு சொல்லி வாயை பத்தி அப்படியே கத்தியாலேயே குத்தி கொலை பண்ண, இந்த விஷயத்த கூட வந்த மொட்டைய கொடை பிடிச்சி அப்படியே மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே இந்த நபரை குத்தி கொலை பண்ணிட்டு அந்த ஒர்க் ஆகாத ஏடிஎம் குள்ள போட்டு அப்படியே ஒண்ணுமே நடக்காத மாதிரி கிளம்புறானுங்க. டேய் மச்சான், நீ இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது, பப்ளிக்ல கொலை பண்ணும்போது போனோமா வேலையை முடிச்சோமா டக்குன்னு வந்தமான்னு இருக்கணும், பப்ளிக்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, நம்மள யாரா என்னடா பண்ணுவா பாத்துக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறானுங்க. அடுத்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் மனைவியும் ஜாலியா பாட்டு பாடிட்டு கார்ல போயிட்டே இருக்கும் போது யாரோ ஒருத்தர் கால் பண்றாரு. கால் பண்ணி இங்க ஒரு கடை இனாகரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலம் கொட்டி தாளம் தட்டி பயங்கரமா ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா, பேசின காசை கொடுக்காம கம்மியா தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஓவரா திமிரா பேசுறான் அப்படின்னு சொல்லும் போது, சரி எந்த கடைன்னு சொல்லுங்க நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு கடையுடைய வாசல்ல வண்டியை நிப்பாட்டும் போது, இப்ப நீங்க போயே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கேட்க, போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோ கடைக்குள்ள போயிட்டு யாருக்கு கால் பண்ணாரோ அவரை மீட் பண்றாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவர் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. எவ்வளவு பேசுனீங்கன்னு கேட்கும் போது 43,000 அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவே காசை கொடுத்து நீங்க போயிட்டு கூட்டிட்டு வந்த எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது, ஏன்பா நீ ஏன்பா காசு கொடுக்குற, கடைக்காரங்கிட்ட பேசி காசு வாங்கி கொடு அப்படின்னு சொல்ல, அவங்கிட்ட பேசிட்டு என்ன பண்ண போறோம், அவன் கண்டிப்பா காசு கொடுப்பான் அப்படின்னு சொல்லும் போது, நான் ஏன்டா உனக்கு காசு தரணும், நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ ஓங்கி ஒரு போடுறாரு. அவன் அமைதியா பம்பிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பேசிக்கிட்டே வெளியே வரும்போது அந்த கடைக்காரன் காசை கொடுத்து அனுப்புறான். நம்ம ஹீரோ காசை வாங்கிட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஈவினிங் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோ இந்த சிட்டிக்குள்ள
ஊர்ல எக்கச்சக்கமான கடையை வாடகைக்கு விட்டு வச்சிருக்காரு. இப்ப கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டு மச்சானையும் தங்கச்சியுடைய பையனையும் பாக்குறாரு. தங்கச்சிக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்றாரு. அப்படியே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே டைம்ல அந்த கசின் போலீஸ் லேடி வர்றாங்க. அவங்களும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னமா போலீஸ் ஆயிட்ட போல அப்படின்னு சொல்லும்போது, ஆமா இப்பதான் சார்ஜ் எடுத்துட்டு நேரா இங்க வரேன். அது மட்டும் இல்லாம நம்ம சிட்டிக்கு புதுசா ஒரு கமிஷனர் வந்திருக்காரு. அவரு சார்ஜ் எடுத்துக்கிட்ட உடனே உங்களை பத்தி தான் விசாரிக்கிறாரு. உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் நானும் உங்க ஃபேமிலி தான் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல இவங்க அந்த கமிஷனரையே கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி டானையும் டானுடைய ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. இவனுங்க வந்துட்டு அந்த பக்கம் நேரா நடந்து போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கை கால்லாம் கழுவிட்டு அந்த ஏடிஎம் பக்கமாவே நடந்து போறானுங்க. ரத்தம் வெளியே வந்துகிட்டு இருக்கும். ஐயோ ரத்தம் ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது பொதுமக்கள்லாம் ஓடி வராங்க. ஒரு நபரு உள்ளுக்குள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க யாரையோ கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு உடனே போலீஸுக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இதே டைம்ல இந்த டானுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க வரா. டேய் எங்கடா போன, உனக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாரு இங்க ஒரு சம்பவம், உன்னை பார்க்கலாம் தான் நானும் இவனும் வந்தோம். வரும்போது தான் இங்க ஏதோ ரத்தமா கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பொதுமக்களை கூப்பிட உள்ளுக்குள்ள பார்த்தா யாரையோ கொலை பண்ணி ஏடிஎம் குள்ள போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா நீ தான் முதல்ல பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கா. அடுத்து நம்ம ஹீரோடைய ஃபேமிலியை காமிக்கிறாங்க. இந்த போலீஸ் லேடிக்கு ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. இந்த மாதிரி இந்த ஸ்பாட்ல யாரையோ கொலை பண்ணிட்டாங்க, நீங்க உடனே கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு வாங்க, கமிஷனரும் அந்த ஸ்பாட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்லும் போது இவங்க கிளம்பி போயிட்டாங்க. இப்போ இவங்க எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கும் போது கடைக்குள்ள ஒரு நபர் வந்துட்டு ரவுண்டானா கிட்ட அந்த ஒர்க் ஆகாத ஏடிஎம் குள்ள வச்சு யாரையோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ கிளம்ப பாக்குறாரு. யாவ் நீ போ தேவல, இந்த விஷயம்லாம் பாத்துக்க போலீஸ் இருக்காங்க, நீங்க அமைதியா உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய மனைவி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கமிஷனர் ஸ்பாட்டுக்கு வந்து என்ன விஷயம் ஆச்சுன்னு பாக்குறாரு. அங்க இருக்கிற ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல ஒரு கடையுடைய இனாகிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர்லாம் போட்டு சவுண்ட் வச்சிருக்காங்க. அந்த சவுண்ட்ல இவரை யாரு கொலை பண்ணா அப்படின்ற சவுண்ட் வெளியவே கேட்கல, யாரும் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அங்க இந்த லேடி போலீஸ் வராங்க. இவங்க பேரு கல்யாணி. இவங்க வந்து சல்யூட் பண்ணும்போது என்ன விஷயம் ஆச்சுன்னு பாருங்க, டீடைலா விசாரிச்சுட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் அங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்து நம்ம ஹீரோடைய கசினையும் காமிக்கிறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் கால் பண்ணி என்ன விஷயம் ஆச்சு, சுரேஷை யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஆளுங்க யாரும் கொலை பண்ண மாதிரியே தெரியல, இதோ புது ஆளுங்க போல, யாரு கொலை பண்ணான்னு கண்டுபிடிச்சிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோக்கல் டான்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது டேவி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரு டேவிட் போல, டேவிட் நம்ம ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என்ன விஷயம் ஆச்சுன்னு கேட்கும்போது சுரேஷை யாரோ போட்டாங்க, யாரு போட்டான்னு தான் தெரியல, ஏதோ புதுசா முளைச்சிருக்க பொடி பசங்க போல, எப்படியாச்சும் அவனுங்களை பிடிக்கலாம், என்ன விஷயம் ஆச்சுன்னு பார்க்கலாம், நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் கொஞ்சம் சீரியஸா இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். இந்த கேங்லயே டேவிட் மட்டும்தான் இப்போ இந்த ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து எல்லாத்தையும் கரண்டா பண்ணிட்டு இருக்கான். எக்கச்சக்கமான வேலை பண்ணிட்டு இருக்கான். மொத்தமா ஒரு 400 ரவுடி பசங்களை கூட சேர்த்து வச்சிருக்கான் அப்படின்லாம் காமிக்கிறாங்க. அடுத்து கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து இந்த பசங்களுக்கு கால் பண்ணி யாரெல்லாம் ஐ வீக்னஸோ எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இவங்க 2 பேரு, அதுக்கப்புறம் ஒரு நபரு, இவங்க 3 பேரும் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கமிஷனர் அங்க இருக்க போலீஸ் கிட்ட கேட்கிறாரு, இது வரைக்கும் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா, செல் கான்டாக்ட்லாம் என்ன விஷயமாச்சு, சைபர் செல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கடையில எல்லாமே சின்ன கடை அப்படின்றதுனால பெருசா எங்கேயும் சிசிடிவி கேமரா கிடையாது. அந்த ஏடிஎம்மும் 1.5 வருஷமா ஒர்க் பண்ணாம இருக்கு, அங்கேயும் சிசிடிவி கேமரா கிடையாது. வேற ஏதாவது கேமரா ஃபுட்டேஜ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ஓகே உங்க 3 பேர்ல யாரு முதல்ல பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் தான் பார்த்தேன் இந்த பசங்க சொல்றானுங்க, நான் தான் பார்த்தேன் அவர் சொல்றாரு. டேய் உங்க 3 பேர்ல யாரா முதல்ல பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சார் முதல்ல நாங்க 2 பேரும் பார்த்தோம், அதுக்கப்புறம் தான் இவர் வந்து பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையும் சொல்லும் போது, சரி ஓகே நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க, நீங்க திருச்சூரை விட்டு வெளியே போறீங்க அப்படின்னா போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணாம எங்கேயும் போகவே கூடாது அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறானுங்க. இப்போ கிளம்பி வெளியே வரும்போது டானுக்கு வந்துட்டு இந்த வேலையை எவனுங்க கொடுத்தானுங்களோ அவனுங்க கால் பண்ணி வேலை முடிச்சிட்டீங்க இல்லையா, காசு வந்து வாங்கிட்டு போங்க, எங்க வந்து வாங்கிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஸ்டார்டிங்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வச்சு மீட் பண்ணோம் இல்லையா, அங்கேயே வாங்க அங்கேயே வச்சு காசு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த பிக்ஸ் பண்ணிட்டு இந்த 2 பசங்களும் போயிட்டு காசு வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோயின் வராங்க. டேய் மச்சான் இந்த பொண்ணை பாடுறா எவ்வளவு அழகா இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு டானு நம்ம ஹீரோயினை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறான். இவன் சரியான லேடிஸ் பொறுக்கியா இருக்கான். இப்படி இந்த பொண்ணை பார்த்துட்டு நான் அந்த பொண்ணை எப்படியாச்சும் தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போக நம்ம ஹீரோடைய மனைவி உள்ளுக்குள்ள போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டே இருக்கும் போது இவன் போயிட்டு இடுப்புல கைய வச்சிடுறான். இடுப்புல கைய வச்ச உடனே அவங்க ஓங்கி ஒரு அற விடுறாங்க. இவன் உடனே சாரி என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசிட்டு அங்கிருந்து போகும்போது இவங்களுக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு. இவங்க அப்படியே அந்த பசங்களை திட்டிக்கிட்டே அங்கிருந்து
அங்கிருந்து கிளம்பும் போது நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள வராரு. என்னமா காரை பார்க் பண்ணி முடிச்சுட்டு வரத்துக்குள்ள ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல வாங்க போலாம் அப்படின்றாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை பார்த்து சரியான பொறுக்கி பசங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டும் போது நீ இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு யாரா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ அந்த பையனை போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. கூடவே அந்த பையன் சப்போர்ட்டுக்கு வருவான். அவனையும் போட்டு அடிச்சுட்டு இந்த டானை அடிச்சு கீழே படுக்க வச்சு எட்டி மெதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது மெதிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை காமிக்கிறான். இன்னொரு வாட்டி வாழை ஒட்ட நறுக்கிடுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோடைய தங்கச்சிக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா பர்த்டே பார்ட்டியை செமையா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் கிளம்பி சுரேஷுக்கு இறுதி சடங்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சுரேஷுக்கு குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, தனியா தான் இருக்காரு. சுரேஷுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. அண்ணனுக்கு 2 பசங்க இருக்காங்க. அண்ணன் தான் அங்க நின்று செமையா புலம்பிட்டு இருக்காரு. என்னுடைய தம்பியை எவன்டா கொலை பண்ணா, அநியாயமா கொலை பண்ணி போட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கும் போது ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோடைய டீமும் அங்க வந்து பூங்குத்து வச்சுட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பும் போது ஜோஷியை பாக்குறாங்க. டே வந்து வண்டிக்குள்ள ஏது அப்படின்னு சொல்லும் போது எதுக்கு, ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லும் போது முக்கியமான வேலையெல்லாம் அப்புறமேட்டுக்கா பாத்துக்கோ, இப்போ வண்டிக்குள்ள ஏறி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏத்திக்கிட்டு போகும்போது லைட்டா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கும் சுரேஷுக்கும் இட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், நீ தான் ஆளை வச்சு போட்டு தள்ளிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஐயோ நான் எதுக்காக கொலையெல்லாம் பண்ண போறேன், எனக்கு அந்த லேண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். சில பல ப்ராப்ளம்லாம் போச்சு, எல்லாமே உண்மைதான், அதுக்காக போயிட்டு அவரை கொலை பண்ணுவேனா, அம்மா சத்தியமா நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லும் போது இங்க பாடுறா, இது வரைக்கும் உன் மேல சந்தேகமே கிடையாது, ஒருவேளை நீ தான் பண்ணன்னு கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா உன்னை நாங்க எல்லாருமா சேர்ந்து கொலை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்து இந்த 2 பசங்களை காமிக்கிறாங்க. 2 பேருக்கும் அடிபட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது அங்க சுரேஷுடைய அண்ணன் பசங்க 2 பேரும் வரானுங்க. இவனுங்க தான் காசை கொடுத்து தன்னுடைய அப்பாவுக்கு மொத்த சொத்தும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பாவையே கொலை பண்ண சொல்லியிருக்கானுங்க போல. காசை கொண்டு வந்து கொடுக்கும் போது நாங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கோம், இது மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லும் போது இன்னும் சொத்துலாம் கை மாறவே இல்லை, கை மாறட்டும் கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க வந்துட்டு எங்களுடைய முதல் கஸ்டமர், அதனால தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட், சரி ஓகே போங்க எந்த வேலையா இருந்தாலும் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அவனுங்களும் கிளம்புறானுங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது. இவனுங்க 2 பேரும் வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறானுங்க. போற வழியில அந்த பொண்ணையும் சரி பொண்ணுடைய புருஷனையும் சரி சும்மாவே விடக்கூடாது, நம்ம யாருன்னு அவங்களுக்கு காமிக்கணும். அவன் அடிச்சது கூட வலிக்கல, ஆனா அங்க வச்சு அடிச்சான் இல்லையா, முக்கியமா அந்த பொண்ணுக்கு முன்னாடியே வச்சு என்ன அடிச்சான் இல்லையா, அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய வீட்டை போயிட்டு சுத்தி முத்தி பாக்குறானுங்க. வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களா, ஆள் நடமாட்டமே இல்லாத சமயத்துல உள்ளுக்குள்ள நுழையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போட்டு நம்ம ஹீரோ வெளியே எங்கேயோ பிசினஸ் விஷயமா போயிருக்காரு. மனைவிக்கு கால் பண்ணி இந்த லேண்டை தான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. வேலைக்காரமா மேல பாத்ரூம் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த வேலைக்காரமாவை மேலேயே வச்சு லாக் பண்ணிட்டு இவனுங்க ஒயின் பாட்டில தூக்கி போட்டு விளையாடிட்டே இருக்கும் போது என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க இந்த பசங்க அப்படியே உள்ளுக்குள்ள வரானுங்க. இந்த பசங்களை பார்த்து பயந்து ஓடி போயிட்டு கதவை லாக் பண்ணலான்னு பார்க்கும்போது இவனுங்க அப்படியே பிடிச்சி அவங்கள தள்ளி விட்டு அதுக்கப்புறம் இவங்களை அப்படியே பிடிச்சி உள்ளுக்குள்ள இழுத்துக்கிட்டு போயிட்டு அவங்க புடவையவே கழட்டி அவங்க கை கால்லாம் கட்டி போட்டு உன் புருஷனுக்கு உன் மேல கை வச்சவனே கோவம் வந்துச்சு இல்லையா, இப்ப நான் உன்னை மொத்தமா சாப்பிட போறேன், என்ன பண்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டானு ஹீரோவுடைய மனைவியை கற்பழிக்கிறான். இந்த விஷயத்த கூட இருக்க மொட்டைய வீடியோவா ரெக்கார்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவங்க அப்படியே செமையா கத்தி கதறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த விஷயம் கேள்விப்பட்டு செம்ம கோவத்தோட வேகமா காரை ஓட்டிட்டு ஸ்பாட்டுக்கு வராரு. ஆம்புலன்ஸ் டாக்டர்லாம் வீட்டுக்கே வந்துட்டாங்க. என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஃபேமிலி டாக்டரும் டாக்டருடைய வைஃபும் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே உள்ளுக்குள்ள எல்லாருமே இருக்காங்க. நம்ம ஹீரோவுடைய மனைவி அழுதுட்டு அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு அவங்களுக்கு உடம்புக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க ஓகேவா இருக்காங்க, ஆனா அந்த ஷாக்ல இருந்து இன்னமும் வெளியே வராம இருக்காங்க அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. மனசுடைஞ்சு போயிட்டு ஏதாவது ஒண்ணுங்களை பண்ணோம் அப்படின்ற கொலை வெறியில உள்ளுக்குள்ள போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாரு. எல்லாரும் கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோடைய அம்மா ஸ்பாட்டுக்கு வராங்க. நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு நீ ஏமா அழுதுகிட்டு இருக்க, எவனோ ஒருத்தன் நம்ம அனுமதி இல்லாம நம்ம உடம்ப தொட்டான் அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப அருவருப்பா தான் இருக்கும். இப்ப நமக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா நம்ம எப்பயுமே அந்த ஆக்சிடென்ட்டை பத்தி யோசிச்சுட்டு இருப்போம், அதை விட்டு வெளியே வருவோம் இல்லையா, அதே போல இதுவும் ஒரு ஆக்சிடென்ட்னா நீ கவலைப்படாத, அந்த பசங்களை சும்மா விட மாட்டோம், நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டியாமான்னு கேட்கும் போது அங்க நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ கிட்ட நேரா போயிட்டு டேய் அந்த பசங்க கண்டிப்பா உன் கையில மாட்டுவாங்க, அவனுங்களை சும்மா மட்டும் விட்டுறாத, நசுக்கி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே எல்லாரும் வெளியே போங்க, புருஷனும் பொண்டாட்டியும் பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு போக
நம்ம ஹீரோ போயிட்டு மனைவிக்கு பக்கத்துல உட்கார்றாரு. இங்க பாருங்க, நான் இதெல்லாம் கண்டிப்பா மறந்துடுவேன், நீங்க மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அப்படியே வெறி கொண்டு பாக்குறாரு. இங்கதான் இன்டர்வலியே போடுறாங்க. அடுத்து அந்த ரெண்டு பசங்களை காமிக்கிறாங்க. இவங்க பைக்லயே சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. எங்க போனாலும் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மச்சான், நம்மளதான் அந்த கேங்கு ஊர் முழுக்க தேடிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்த ஊர்லயே இருக்கோம். நமக்கு இன்னும் ஒரு வேலை மட்டும் கிடைச்சு அது மூலியமா கொஞ்சம் காசு கிடைச்சா பீகார் மும்பைன்னு எங்கேயாச்சும் கிளம்பி போயிடலாம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பிளானோட சுத்திக்கிட்டே இருக்கும் போது அடுத்து நம்ம ஹீரோடைய வீட்டுல காமிக்கிறாங்க. வீட்டுக்கு வெளியே எக்கச்சக்கமான கேமரா இருந்தும் ஒரு கேமரால கூட மாட்டாம உள்ளுக்குள்ள சைலண்டா வந்திருக்கானுங்க. வீட்டுக்குள்ள இருக்க ஒரே ஒரு கேமரால மட்டும்தான் மாட்டிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோடைய மனைவி அந்த கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் கொண்டு வந்து காமிக்கும் போது அந்த ஒரு ஃபுட்டேஜ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பக்காவா ரெக்கார்ட் ஆயிருக்கானுங்க. இப்போ இந்த போட்டோவை இவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் அமுச்சு விட்டு இவனுங்களை எங்க பார்த்தாலும் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல கேங்கா இந்த ஊர் முழுக்க இந்த பசங்களை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல கல்யாணி ஸ்பாட்டுக்கு வராங்க. எனக்கு இந்த விஷயம் இப்பதான் தெரிய வந்துச்சு, இந்த விஷயத்த வேணா நான் லீகலா டீல் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, நீ உள்ளுக்குள்ள போயிட்டு அண்ணிய மட்டும் பாரு, மத்த விஷயம்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேங்கு இந்த ஊரையே சல்லடை போட்டு தேடிட்டு இருக்காங்க. கேரளா முழுக்கவே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஆட்கள் இருக்காங்க. கேரளா முழுக்கவே இந்த பசங்களை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அடுத்து கமிஷனர் ஆபீஸ்ல காட்டுறாங்க. கிரியோடைய மனைவிய ரெண்டு பசங்க சேர்ந்து சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏமா கிரி தான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாரு அப்படின்னா நீ ஒரு போலீஸ், நீ கூட வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டியா? ஜனங்களுக்கு போலீஸ் மேல இருக்க மரியாதையும் நம்பிக்கையும் போயிடுச்சு அப்படின்னா நம்ம சட்ட ஒழுங்க காப்பாற்ற முடியாது, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது நான் பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ லோக்கல் போலீஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிரியோடைய ஃபேமிலியும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே கண்டி, ஆனா கண்டிப்பா அந்த பசங்களை தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ணாம விட மாட்டானுங்க. இப்போ ஆக்டிவா இருக்கிற ரவுடி டேவி மட்டும்தான் இதுல முக்கியமான கையின்னு பார்த்தா தலைவர் கிரி தான். கிரி ரொம்ப ரொம்ப மோசமானவன், கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சு அவன் கதையை முடிக்காம விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு போலீஸை காமிக்கிறாங்க. போலீஸ் டேவிட்க்கு கால் பண்ணி ஏடிஎம்ல ஒரு கொலை நடந்துச்சு இல்லையா, அந்த கொலையை கூட அந்த பசங்க தான் பண்ணிருக்கானுங்க. அங்க வந்துட்டு ஏதோ ஒரு கடையுடைய இனாகிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர்லாம் வச்சு பாட்டு போட்டிருக்காங்க. அந்த ஸ்பீக்கரை தூக்கிட்டு வந்து கரெக்டா ஏடிஎம்க்கு முன்னாடி வச்சு செமையா சவுண்ட் கேட்கிற மாதிரி பண்ணிருக்கானுங்க. அப்பதான் கொலை பண்ணும் போது சவுண்ட் கேட்டாலும் யாருக்கும் கேட்காது, ஸ்பீக்கர்ல இருந்து வர சத்தத்தால அந்த சவுண்ட் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் எதிர்த்தா போல இருந்த கடையில அந்த கேமரால பக்காவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. இவனுங்க ரொம்ப மோசமான பசங்க போல அப்படின்னு சொல்லும் போது அவனுங்களை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் போனை கட் பண்றான். இப்போ கேங்கோட அந்த கடைக்கு போயிட்டு ஓனர் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பசங்களை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு வந்தானுங்க, 1.5 வருஷமா வேலை பாக்குறானுங்க, ஆனா கொலையெல்லாம் பண்ணுவானுங்க, இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது, அவனை மட்டும் விட்டுவே விட்டாதீங்க, அவனை கொலை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையுடைய ஓனரே சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தது டேவியோடைய கேங்கு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு டானுடைய அப்பாவை அப்படியே தூக்கிட்டு போறாங்க. இப்போ டேவி நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி என்ன விஷயம்லாம் கண்டுபிடிச்சாரோ எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. அந்த ஏடிஎம் கொலையை கூட அந்த பசங்க தான் பண்ணிருக்கானுங்க, கொஞ்சம் டேஞ்சர் தான் போல, நீ கவலைப்படாத, நம்ம பசங்க தேடிட்டு இருக்காங்க, அந்த 2 பேர்ல ஒரு பையனுடைய அப்பாவை தூக்கியாச்சு, அந்த பசங்களை இப்போ தேடிட்டு இருக்கோம், நான் வேலையை முடிச்சுட்டு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்போ அப்படியே அந்த 2 பசங்களை காமிக்கிறாங்க. டான் காதலி கூட கசமுசா பண்ணிட்டே இருக்கும் போது யாரோ கால் பண்ணிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் 68 மிஸ்டு கால் வந்திருக்கு. இவ ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கும் போது பாதிலேயே விட்டு வெளியே போயிட்டு மச்சான் இது வரைக்கும் 68 மிஸ்டு கால், நம்ம பெரிய சம்பவம் பண்ணோம் போல அப்படின்னு சொல்லும் போது பெரிய சம்பவம் தான் பண்ணிட்டோம், ஆனா பாத்துக்கலாம், நீ யாருக்கும் கால் பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு அப்படியே கிளம்புறானுங்க. இப்போ இந்த ஸ்பாட்டுக்கு அந்த பையனுடைய போன் லொகேஷனை கண்டுபிடிச்சு டேவியோடைய ஆட்கள் வரும்போது அந்த பொண்ணு மட்டும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வரா. எங்கடி அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போ ஒருத்தன் கூட உள்ளுக்குள்ள கசமுசா பண்ணிட்டு வந்தியே அவன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல சரி அப்படின்னா எங்க கூட வா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறானுங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு இந்த 2 பசங்களையும் காமிக்கிறாங்க. இவனுங்க ஹெல்மெட் போட்டுட்டு ஏதோ பிரிட்ஜ் மேல நடந்து போயிட்டு புதுசா போனு புதுசா சிம்லாம் வாங்கிட்டு அந்த போன்ல இருந்து அப்பாக்கு கால் பண்ணும்போது போனை வந்துட்டு நம்ம டேவிட் தான் அட்டென்ட் பண்றான். அட்டென்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டு அப்பாவை போட்டு போலன்னு போலக்குறான். டேய் நாசமா போனோன்னு என்ன காரியம்டா பண்ணி தொலைஞ்ச, நீ எங்க இருக்க, இவங்க சொல்ற விஷயத்த கேளு, இவங்க சொல்ற இடத்துக்கு வா, தயவு செஞ்சு அப்பனை வந்து காப்பாத்து, இந்த வயசான காலத்துல ஏன்டா அடிவாங்க விடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்போ டேவிடே போனை பேச ஆரம்பிக்கிறாரு. டேய் எங்கடா இருக்கீங்க, ஒழுங்கா கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு வாங்க, இல்ல அப்படின்னா உங்க அப்பாவை கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது இவன்
அவன் போனை தூக்கி போட்டான். எங்க அப்பனை கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்க அப்பா வந்துட்டு அவங்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். டேவிட்ன்ற எவனோ ஒருத்தன் எங்க அப்பனை போட்டு பொலன்னு பொழக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது இப்போ என்ன மச்சான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் கேட்க, ரெண்டே வழிதான், ஒண்ணு அவங்க கிட்ட போயிட்டு மாட்டிக்கணும், இல்ல அப்படின்னா இங்க இருந்து சொல்லாம கொள்ளாம வெளியே எங்கேயாச்சும் ஓடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்புறானுங்க. அடுத்து டேவிட காமிக்கிறாங்க. டேவிடோடைய மனைவிக்கு நம்ம ஹீரோடைய மனைவி கால் பண்ணி, நீ எங்க இருக்க, நீ வீட்டுக்கு வரையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பார்த்து போமா, சேஃபா போ அப்படின்னு சொல்லும் போது, நான் சேஃபா தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்குள்ள கன்னோட சுத்திக்கிட்டு இருக்கா. கன்னை காமிச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறா. இப்போ டேவிட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கான். அந்த ஃபங்க்ஷனு பார்ட்டிலாம் முடிச்சுட்டு செமையா சடுகு போட்டு போதையில வீட்டுக்கு போயிட்டு படுத்து தூங்கும் போது அங்க டானுடைய ஃப்ரெண்டும் யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள நுழையிறானுங்க. அந்த வீடை தரவா செக் பண்றாங்க, ஏதாவது ஆயுதம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இவனுங்க இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும் போது அவர் தூங்கிட்டே இருக்காரு. இப்போ இந்த ஆளுடைய கை கால்லாம் கட்டிட்டு நேரா போயிட்டு காது மேலேயே ஓங்கி ஒரு போடு போடும்போது டேவிடு கண்ணை முழிக்கிறாரு. எங்க அப்பா அடிக்க நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ டேவிடு காட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. சுனி எங்கடா இருக்க, வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, சுனிய கொலை பண்ணிட்டு தானே வந்திருக்கோம், அடுத்து நீ தாண்டா அப்படின்னு சொல்லும் போது மொட்டைய வீடு முழுக்க தேடி கன்னை கண்டுபிடிக்கிறான். பாரா இந்த ஆளு கன்னெல்லாம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண ட்ரை பண்ணா ஷூட்டே பண்ண மாட்டேங்குது. இங்க என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சைலன்சர்லாம் மாட்டி அதுக்கப்புறம் பக்காவா செட் பண்ணி கொடுக்கும் போது இப்போ ஷூட் பண்ணு, டேய் இங்க பாரு அசஞ்சா ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது, ஷூட் பண்றா பாக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இவன் டப்புன்னு ஷூட் பண்றான். ஷூட் பண்ணிட்டு வாடா இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பாட்டு கிளம்பி போறானுங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த டேவிட யாரோ கொலை பண்ணிட்டாங்க. இவன் ஒரு ஃபேமஸான ரவுடி, அவனுடைய ரைட் ஹேண்டான சுனிலையும் யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கிங் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸ்பாட்டுக்கு எக்கச்சக்கமான போலீஸ், அந்த டேவிடோடைய ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோ வராரு, அந்த டேவிடோடைய மனைவியை கூட்டு வராரு. இவங்க அப்படியே மேல போயிட்டு புருஷனுடைய பாடியை பார்த்து செமையா அழுதுகிட்டு இருக்காங்க. படிக்கட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா சுனில் இறந்து கிடக்குறான். இதையெல்லாம் ஹீரோ பாக்குறாரு. ஹீரோவால தாங்கிக்கவே முடியல. ரெண்டு பொடி பசங்க இவ்வளவு வேலையை பண்றானுங்களே, அவனுங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெறியோட கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ கார்ல போயிட்டே இருக்கும் போது பின்னாடி யாரோ ஷூட் பண்றாங்க. யாரா ஷூட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காரை விட்டு இறங்குறாரு. இறங்கும் போது கன்னோட இறங்குறாரு. அப்ப அந்த ரெண்டு பசங்களும் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு டப்புன்னு ஷூட் பண்ணுவாங்க. அப்ப நம்ம ஹீரோடைய கரெக்டா கைக்கு பக்கத்துல ஒரு குண்டு பாயுது. நம்ம ஹீரோ போயிட்டு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு கன் எடுத்து குறிப்பாக்குறாரு. எங்க இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து டப்புன்னு ஷூட் பண்ணும்போது அவனுங்க பைக்ல போறாங்க. நம்ம ஹீரோ விடாம விரட்டிட்டு போகும்போது திடீர்னு பார்த்தா அந்த பசங்களை ஆளை காணோம். இவனுங்க எங்கடா போனானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு டர்னிங்ல மறைஞ்சு நின்னுட்டு நம்ம ஹீரோடைய காருக்கு மேல கள்ள தூக்கி அடிக்க நம்ம ஹீரோடைய காரு செமையா ஆக்சிடென்ட் ஆகுது. இப்ப இவனுங்க வண்டியை ஓட்டிட்டு கொஞ்சம் காட்டு பகுதி மாதிரி இருக்கு, அங்க போயிட்டு வண்டியை நிப்பாட்டி அந்த ஆளு இறந்து போயிட்டு இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, செத்தானோ சாவலியோ முதல்ல இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு டான் சொல்றான். இப்ப அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. போற வழியில பார்த்தா சிங்கம் மாதிரி நம்ம ஹீரோ கார்ல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயோ இந்த ஆளு எப்போ முன்னாடி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பிட்டு போக, அப்ப நம்ம ஹீரோ வேகமா வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு கரெக்டா அந்த பைக்குக்கு முன்னாடி அந்த ரோட்டையே மறைச்ச மாதிரி வண்டியை நிப்பாட்ட இவனுங்க வேகமா வண்டியை ஓட்டிட்டு வந்து காருக்கு மேல மோதி ரெண்டு பேரும் பறந்து போயிட்டு, இது ஒரு பிரிட்ஜுக்கு கீழே ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த தண்ணிக்குள்ளேயே ஒழுகுறானுங்க. நம்ம ஹீரோ எட்டி பாக்குறாரு, பசங்களை ஆளக்கானும் கண்டிப்பா இறந்து போயிட்டு இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அடுத்த சீன்ல டேவிட்க்கு இறுதி சடங்கெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் மனைவியை கொஞ்சம் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் கூட்டிட்டு போறாங்க, கோவிலுக்கு எல்லாம் போறாங்க. நம்ம ஹீரோக்கும் ஹீரோடைய கேங்கும் முக்கியமா டேவிடோடைய மனைவிக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அந்த விஷயத்தை வெளியே காமிச்சுக்காம அந்த பசங்களை எப்படியோ பழி வாங்கிடும், இறந்து போயிட்டானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் திடீர்னு பார்த்தா அந்த பசங்களுடைய பைக் மட்டும் கிடைக்குது, பாடி கிடைக்க மாட்டேங்குது. போலீஸ் அதுக்கப்புறம் ஹீரோடைய டீம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இறங்கி தேடினாலும் ஆத்துக்குள்ள பாடியை காணும். அவனுங்க தப்பிச்சு போயிட்டானுங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு வாட்டி உட்கார்ந்து பேசிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோடைய மச்சான் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவனுங்க கண்டிப்பா இறந்து போயிட்டு இருப்பானுங்க, அப்படி இல்ல அப்படின்னா கூட கண்டிப்பா அவனுங்களை கண்டுபிடிச்சிடலாம், கண்டுபிடிச்சு நம்ம எல்லாருமா சேர்ந்து அவனுங்களை அணுவா சித்திரவதை பண்ணி கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோடைய மச்சான் நம்ம டானுடைய வீடு இருக்கு பாத்தீங்களா, அக்கம் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசு கொடுத்து டான் இந்த பக்கம் வந்தான் அப்படின்னா உடனே எனக்கு கால் பண்ணி தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப, அப்போ வீட்டுல இருந்து பையன் கால் பண்றான். அப்பா வரும்போது ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது நான் கண்டிப்பா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு காரு கிட்ட போறாரு. பார்த்தா அந்த பசங்க காரு கிட்ட நிக்கிறானுங்க. என்னையா பயந்து போயிட்டியா, நாங்க இன்னும் சாகல, செத்து போயிட்டோம் நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் அப்படியே பயந்துட்டு நிக்கிறாரு. யோ உன்னெல்லாம் பெரிய மனுஷன்னு பார்த்தா என் வீட்டுக்கு அக்கம்
அக்கம் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போயிட்டு காசு கொடுத்து என்ன உழவு பாத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு புலன் புழக்கிறாங்க. ஷூட் பண்ணலான்னு பார்த்தா புல்லட் காலி. இந்த ஆளை அடிச்சு போட்டு அதுக்கப்புறம் நேரா இந்த ஆளுடைய போன்ல இருந்தே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, என்னையா நீங்களா பெரிய மனுஷங்கன்னு பார்த்தா உன் மச்சாங்காரன் என்னுடைய அப்பாவுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போயிட்டு காசு கொடுத்து வேவு பார்த்துக்கிட்டு இருக்கான். சேச்சே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கமா இருக்கு. அதான் கிரி அண்ணா லைட்டா ஒரு 4 தட்டு தட்டி இங்கதான் போட்டு வச்சிருக்கோம், சாவறதுக்கு முன்னாடி வந்து தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோடைய கேங்கும் கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பார்க்கும்போது கார் நிக்குது. மச்சான காணோம், எங்கடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காருடைய டிக்கிக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. செக் பண்ணி பார்த்தா உயிரோட தான் இருக்காரு. டேய் உடனே வண்டி எடுறா அப்படின்னு சொல்லிட்டு மச்சான தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க. அந்த பசங்க அங்கேயே தான் உட்கார்ந்துட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு எப்படி ஓடுறானுங்க பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே மச்சான தூக்கிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணும்போது டாக்டர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க போல. இந்த விஷயத்த அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய மனைவி டேவிடுடைய மனைவி வந்து நம்ம ஹீரோயிட்ட சொல்றாங்க. அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் சரியாயிட்டான், எப்படியும் குணமாயி வந்துடுவான், டாக்டரே சொல்லிட்டாங்க. ஆனா உன்னுடைய மனைவி தான் புலம்பிட்டே இருக்காங்க, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் புலம்பிட்டு இருக்காங்க. அவங்கள முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போடா, சமாதானப்படுத்துறா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ போயிட்டு மனைவியை கூப்பிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு. இதே டைம்ல இந்த விஷயம் கேள்விப்பட்டு மொத்த போலீஸ் டீமும் வந்து இங்க இறங்கி இருக்காங்க. நம்ம ஹீரோடைய கேங்கும் இங்க தான் இருக்காங்க. இந்த ஊர் முழுக்க செக் போஸ்ட் போட்டு அந்த பசங்க எங்கேயும் போக முடியாத மாதிரி தேடிட்டு இருக்காங்களாம். இப்ப நம்ம ஹீரோ மனைவியை கூப்பிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. நைட்டு முழுக்க பாட்டி உட்காந்துட்டே இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் கால்லாம் வலிக்குது, நான் போயிட்டு தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிப்ட்ல போகும்போது அந்த லிப்ட்ல புர்காலாம் போட்டுக்கிட்டு 2 லேடிஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க லேடிஸ் கிடையாது, அந்த கொலகார பசங்க. பாட்டிமா நீங்க தானே கிரியோடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த மொட்டைய ஸ்க்ரூ டிரைவரை தூக்கி பாட்டியை குத்தலான்னு பார்க்கும்போது இவங்க கையை பிடிச்சிட்டாங்க. தக்காளி பாட்டின்னு பார்த்தா பயங்கரமான பழைய கட்டை போல போட்டு போலன்னு பொழுக்குது. கையெல்லாம் முறுக்கி இந்த பையனுடைய காலையே எட்டு உதைக்கும் போது அப்போ டான் கத்திய தூக்கி பாட்டியோடைய கழுத்தறுக்கிறான், செமையா குத்துறான். அடுத்து பாட்டியோடைய போன் எடுத்துட்டு வெளியே வந்து ஹீரோக்கு கால் பண்றான். கால் பண்ணி கிரியண்ணா என்ன உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ அம்மாவுடைய போன் இவன் கையில இருக்கு அப்படின்னா அம்மாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே கிளம்பி வராரு. கிளம்பி வரும்போது ஹாஸ்பிடல்ல இருக்கவங்களுக்கு கால் பண்ணி அம்மாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அம்மாக்கு கத்தி குத்து விழுந்திருக்கு, அம்மாவை ஐசியூக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, நீ பத்திரமா அங்கேயே இருந்து பாத்துக்கோ, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா காரை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோடைய இன்னொரு அடியாள் கால் பண்றாரு. அந்த பசங்களை போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா அவனுங்களே தான் போயிட்டு சரண்டர் ஆயிட்டானுங்க போல அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு போறாரு. ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு அந்த பசங்களை பார்க்கும்போது கிரியண்ணா எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசும்போது டேய் வாய முடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க போலீஸ் சொல்லிட்டு இவனுங்களை நாளைக்கு காலை தான் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லும் போது அங்க கமிஷனர் வராரு. இங்க பாருங்க கிரி, உங்களுடைய இழப்பு எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், உங்க ஃபீலிங்ஸை என்னால புரிஞ்சிக்க முடியுது. ஆனா நாங்க எல்லா விஷயத்தையும் சட்டப்படி பாத்துக்கிறோம், நீங்க இங்க நிக்கிறது கூட சட்டப்படி குற்றம் தான், இங்க இருந்து முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில இந்த பசங்களை கூப்பிட்டு அப்படியே கோர்ட்டுக்கு போறாங்க. இவனுங்க ஏதோ சாதிச்ச மாதிரி கெத்தா கோர்ட்டுக்கு போயிட்டே இருக்கும் போது யாரோ இவங்கள ஷூட் பண்றாங்க. அதுவும் பக்காவா இவனுங்க உயிர் மட்டும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையுமே தோள்பட்டையில ஷூட் பண்றாங்க. 2 பேரும் பொத்துன்னு கீழே விழ இவனுங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. கமிஷனரும் கூடவே போறாரு. ஒரு வண்டியை கூட செக் பண்ணாம வெளியே அமிச்சிடாதீங்க, தரவா செக் பண்ணுங்க, யாரு ஷூட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அந்த கோர்ட்டுடைய வாசலையே க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ கெத்தா வண்டியை ஓட்டிட்டு அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்காரு. நான் தாண்டா ஷூட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி காமிக்கிற மாதிரியே போயிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. இந்த பசங்களுடைய புல்லட்டை ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்துட்டானுங்க. உங்களுக்கு எங்கேயாச்சும் வலிக்குதான்னு கேட்கும் போது வலிக்கல, அரிக்குதுன்னு சொல்லிட்டு தப்பா பேசுறான். டேய் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்லைங்கய்யா ரொம்ப உடம்பெல்லாம் அரிக்குது, சரி ஓகே யார் எங்களை ஷூட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ண போறீங்க, அமைதியா படுங்கடா அப்படின்னு சொல்லும் போது இப்போ அப்படியே வெளியே பார்த்தா எக்கச்சக்கமான ரவுடிங்க கூட்டமா இருக்காங்க, போலீஸும் கூட்டமா இருக்காங்க. இவனுங்களை கொலை மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா கோர்ட்லயே வச்சு அவனுங்க கொலை பண்ணிருப்பானுங்க, வேற என்னமோ பிளான் போட்டிருக்கானுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் புலம்பிட்டே நிக்கும் போது கீழே வந்துட்டு அந்த ரவுடிங்க எல்லாம் நிக்கிறானுங்க பாத்தீங்களா, அவனுங்களாம் மாத்தி சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. எனக்கு பேக்கப் வேணும், உடனே போயிட்டு சண்டைய தடுத்து நிப்பாட்டுங்களா அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல ஒரு ஆம்புலன்ஸ் வேகமா வந்து அங்க இருக்க காரை முட்டி தூக்குது. அங்க வந்துட்டு யாரும் போகவே முடியாத மாதிரி, வண்டியே வெளியே போகாத மாதிரி முட்டி தூக்குது. என்னடா கொடுமை இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கீழே போயிட்டு பார்க்கும்போது கமிஷனருக்கு ஏதோ சம்திங் ராங்னு புரியுது. எல்லாரும் கீழே வந்துட்டா அவனுங்களை யாரா பாத்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மேல ஓடி போனா கதவு
லாக்ல இருக்கு. கதவை முட்டி ஓபன் பண்றாரு. உள்ளுக்குள்ள 1-2 போலீஸ் மட்டும் தான் இருக்காங்க. அந்த பசங்களை ஆள காணோம். எங்கடா இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சார் என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல, திடீர்னு பார்த்தா இங்க இருக்க சுவரு வெடிச்சுது, சுவர்ல இருந்து ஓட்ட போட்டுட்டு யாரோ வந்து பசங்களை தூக்கிட்டு போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ உடனே போலீஸ் கேங்கே அலர்ட் பண்றாங்க. அந்த ஊர் முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய வீட்டுக்கெல்லாம் போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது வீட்டுல ஒரு ஆளை கூட காணும். இப்போ அந்த கேங்ல இருக்க ஒரு போலீஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவனுங்க மோசமானவனுங்க, கண்டிப்பா அவ்வளவு சீக்கிரமா கொலை பண்ண மாட்டானுங்க அப்படின்னு சொல்ல, கமிஷனர் சிட்டி முழுக்க இந்த பசங்களை தேட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ தான் கடத்திட்டு போயிருக்காரு. அந்த பசங்களை தூக்கிட்டு போயிட்டு ஒரு ரூம்ல அடைச்சு வச்சு ஒரு பையனுக்கு சுத்தி ஒரு பையனுக்கு ஸ்க்ரூ டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, அவனுங்க கொண்டு வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண பாக்குறாங்க. நம்ம ஹீரோ திருப்பி அடிக்கிறாரு அப்படின்னா சும்மா சொல்லவே முடியாது. தன்னுடைய வெறியெல்லாம் தீர்த்துக்கிறாரு. போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. ஒரு அடியும் அப்படியே இடி மாதிரி இறங்கும். இவனுங்களை அடிச்சு அப்படியே கட்டி தொங்க விடும் போது, என்னடா உனக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு டான் கேட்கும் போது, எனக்கு வலிக்கவே இல்ல, உனக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையன் கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்றான். ஆனா கிரியண்ணாக்கு கண்டிப்பா வலிக்குண்டா. முதல்ல ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் மச்சான், மூணாவதா தன்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல உட்கார வச்சிடும். முக்கியமா ஃப்ரெண்டுக்காரனுடைய கதையவே முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது, டே மச்சான் காயத்ரி சேச்சியை மிஸ் பண்ணிட்டடா அப்படின்னு சொல்லும் போது, ஆமா காயத்ரி சேச்சி அவங்கள அனுபவிச்சதுக்காக தூக்கு மாட்டி கூட தொங்கலாம், ஆனா நம்ம அண்ணன் தான் தூக்கு மாட்டி தொங்க விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டே இருக்கும் போது, சாவர கண்டிஷன்ல கூட கலாச்சிட்டே இருக்கும் போது, அப்போ இந்த மொட்டையன் சும்மா வெடிச்சு செதறுவான் பாருங்க. இந்த விஷயத்தை பார்த்துட்டு டான் பயப்பட ஆரம்பிக்கிறான். இவனும் வெடிச்சு செதறான். ரெண்டு பேரையும் கட்டி தொங்க விட்டு அவங்களுக்கு பின்னாடியே ஒரு பாம் செட் பண்ணி வச்சிருக்காரு போல. ரெண்டு பேரும் ஸ்பாட் அவுட். இப்ப அப்படியே நம்ம ஹீரோ போயிட்டு வண்டிக்குள்ள ஏறி உட்காரு. அங்க ஃப்ரெண்டோடைய மனைவி இருக்காங்க, அண்ட் நம்ம ஹீரோடைய டீமும் இருக்காங்க. வேலையை முடிச்சுட்டு அவங்க பாட்னு அப்படியே அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. படம்னா இதான் மக்களே படம். சும்மா நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்படியே பரபரப்பா போச்சு. ஒரு செகண்ட் கூட வந்துட்டு போர் அடிக்குது, ஒரு செகண்ட் கூட இது தேவையில்லாத சீனு அப்படின்னே சொல்ல முடியாது, அப்படி போச்சு. எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இந்த படத்தை நீங்க பிடிச்சி பார்க்கணும் அப்படின்னா சோனி லிவ்ல தமிழ்லயே இருக்கு, கண்டிப்பா போயிட்டு பாருங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.